அப்போது நீங்களும் கையிலும் நைட் அவுட் போகிறப்போ ரியா ஏதாச்சும் பேசி இதில் ரெக்கார்ட் ஆயிடுச்சா? இல்லை ப்ரோ, நாங்கள் வெளில போகிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் ப்ரோ? இல்லை, ரியாக்கும் கையிலோட ஏஜ் தான். வீட்டில் யாருமே இல்லைங்கும்போது எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. நான் ஏதோ ஒரு நினப்பில் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வேறு ஏதாவது ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அதனால தான் போகிறப்ப ஆஃப் பண்ணிட்டே போயிட்டேன். ஆமாம்ல, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல ப்ரோ, அதான் இப்போ அவள் தான் கல்ப்ரிட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கூட தேவையில்லாமல் ஒரு வேலையை பார்த்தா நான் வேறு மாதிரி நினச்சா, ஆனால் நான் வேறு மாதிரி அவளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் நாளில் கையுங்களவுமாக பிடிச்சிருவேன். இதை உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேனே, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ஃபார்மேட் பண்ணிடுறேன். சரிங்க ப்ரோ. சரி. ரியா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் ஏர் கூலரும் இங்கே வச்சிருங்க. வேற என்ன? நம்ம கட்டில் திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கட்டில் போட்டுக்கலாம். ஓகே. கயல், என்ன பண்ணுறீங்க? குரு, வெளியில் ஃபேனு சரியாக ஓடலை, அங்கே எப்படி தூங்குவாங்க? அதான் அவங்கள நம்ம கூடயே உள்ளே இங்கே தூங்க வச்சுக்கலான்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எப்படி இங்கே நம்ம கூட உள்ள டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா? டேய், அவங்க வெளியில் தூங்கினா என்ன, உள்ளே தூங்கினா என்ன, எப்படியும் எதுவும் நடக்க போகிறதில்ல. கரெக்டு தானே? சும்மா தூங்குற நமக்கு என்னடா டிஸ்டர்பன்ஸு? குரு, அதுவும் இல்லாமல் மிட் நைட்டில் அவங்க ரெஸ்ட் ரூம்காக ஒரு வாட்டியும் கதவு தட்டுறது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும்ல. அது ஒரு பொண்ணாக இருக்கும்போது தான் குரு தெரியும். சரி, ஓகே, படுத்துக்கிட்டோம். ரியா, ஃபோட்டோ இங்கே வச்சிருங்க. ஏங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அது நாளுக்கு ரொம்ப ஆசை வாங்கி கொடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் பத்திரமா வைக்கிறேங்கிற பேரில் எங்கேயாவது போட்டு உடச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே வச்சிட்றது தான் பத்திரமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீ அவங்கள கூப்பிட்டுட்டு ஹாலில் உட்காந்துரு, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிட்றேன். டேய், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம்டா. இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தன் தானே எல்லாமே செட் பண்ணேன், நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ஹாலில் உட்காரு. ஓகே. ரியா, நீங்கள் வாங்க, அவன் எல்லாமே பார்த்துப்பான். நம்ம ஹாலில் உட்காந்துருக்கலாம். நீங்கள் போங்க கையல், நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. என்ன குரு, கையல் சொல்லிட்டு போகிறத பார்த்தா அப்போ இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் கதை போலையே. ஐயோ, சவுண்டு வரும், காதில் பஞ்சு வச்சுக்கணும், இதெல்லாம் கூட ஓகே தான். ஆனால் நேற்று நைட்டு மல்லிகைப்பூ வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பாருங்க, ஹைலைட்டே அதுதான். நம்ம சிவாஜி சார் சொன்ன மாதிரி எல்லாம் நடிப்பா. நடிப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ஹைலைட்டாகவே இருக்குது. கயல், நீங்கள் இருக்கீங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிகிட்டே போகிறா. இது எப்படின்னா, உள்ளே ஒன்று இருக்கும், வெளில வேறு மாதிரி காட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களையே சொல்லாமல், நீங்கள் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒரு நடிப்பு நடிக்கிறீங்களே, அந்த மாதிரி. என்னது? கஷ்டத்தை சொன்னேன். உள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆனால் வெளியில் பாருங்கள், எந்த கஷ்டமுமே இல்லாதவங்க மாதிரி சிரித்து சிரித்து நடிக்கிறீங்கல்ல, அந்த நடிப்பை சொன்னேன். அப்போது நான் சொன்னது பொய்யா இருந்தா நீங்கள் சொன்னதும் பொய்யா தானே இருக்கும்? இல்லை இல்லை, பொய்யெல்லாம் எதுவும் இல்லையே. உண்மையா? அப்போ இதுவும் உண்மைதான். போங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ, இங்கேருந்து நீங்கள் போகிறது தான் நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப்பே. இங்கே இருந்துனா? இங்கேருந்து
இங்கேருந்து நீங்கள் போனால் தானே நான் அரேஞ்ச் பண்ண முடியும், அதை சொன்னேன். கயல், கையில் எல்லாம் ரெடி, வா. இதோ வரோம். நல்லா இருக்கு. தெரியும். ஹலோ, எங்க உட்காடுறீங்க? அங்க இருக்குது பாருங்க, அதான் உங்களுக்கு. போங்க. இது எங்களுக்கு. பார்க்கறத பாரு. கையில் வா. இதோ வரேன்டா. ஏ குரு, இந்த செட்டப்பும் நல்லா இருக்குல்ல? செட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. தேவையில்லாமல் ஒன்று தான் உள்ளே இருக்கு. இல்லை, நிறைய பொருள் தேவையில்லாத பொருள்லாம் உள்ளே இருக்குது. சீக்கிரம் வெளில எடுத்துட்டு போய் போடணும். அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல, சரி. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணவே டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் போய் வாங்கிட்டு வந்து சமைக்க இன்னும் டைம் ஆகிடும். நான் வேணா ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை குரு, வேணாம். வேணாட்டி விடுங்க. அவங்களுக்கு வேணாமா? நம்ம 2 பேர் மட்டும்தானே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா? அது இல்லை குரு, நம்ம எல்லாருக்கும் நீங்க போய் வாங்கிட்டு வர வேணான்னு சொன்னேன். நான் போய் வாங்காம அப்புறம் எப்படி சாப்பிட்றது? நானே ஃபுட் ஆர்டர் பண்றேன். ஆர்டரா? என்னதியா திடீர்னு ஆர்டர்லாம்? ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்திருக்குல்ல. ஓ ஓ, ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரீட்டு. ஆமா இல்ல, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். பரவாயில்லையே, நீங்களே ட்ரீட் வைக்கிறீங்க. நைட்டு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு பேர்லாம் ட்ரீட்டு கிடையாது. அவங்களுக்கு என்ன செலவு இருக்குது? 30 நாளுமே சமைச்சு போட்டது நான், தங்கியிருக்க இடமும் ஓசி. இல்லை, ₹1 கூட செலவில்லை. அப்படி இருக்கும்போது 1 மாத சம்பளத்தை வச்சு இவ்வளோ பண்ண நமக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை. என்னங்க, நான் சொன்னது கரெக்டு தானே? தெரிஞ்சா சரி. எப்படி நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க. அதுக்கு நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டைமாவது சேவ் ஆகும். இல்லை குரு, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, பெரிய ஹோட்டலில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். பண்ணுங்க பண்ணுங்க. கையில் உங்களுக்கு பிரியாணி மாதிரினா ஓகேவா? எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகேரியா. குரு உங்களுக்கு? அதான் சொல்கிறல்ல, எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு. ஏதாவது ஒன்று புக் பண்ணி விடுங்க, பசிக்கு இது சாப்பிட்லாம். இங்கே சிக்னல் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நான் வெளியே போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஏ குரு, ஒரு நிமிஷம் உட்காரு. என்னடி? இன்னைக்கு கார்த்திக் சார் கிட்ட என்னோட ஒர்க்கை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்டா. ஏன்? இன்னைக்கு காலையில் திடீர்னு கூப்பிட்டு, கயல் ஒரு 2 to 3 months நீங்கள் திருச்சியில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திருச்சி பிரான்ச்சுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். திருச்சி பிரான்ச் நல்லா ரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சென்னை வந்துடலான்னு சொன்னார். நீயா? நீ எப்படி போய் திருச்சியில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவ? நம்ம 2 பேரும் திருச்சி அங்கேருந்தா லவ் பண்ணி இங்கே சென்னை ஓடி வந்தோங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி உன்னை அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண சொல்கிறான்? அவன் என்ன பைத்தியமா? அதே தாண்டா நானும் கேட்டேன். சார், எங்கள் அம்மா, என் மாமா இவங்க எல்லாருமே எங்கள் லவ்வுக்கு அகேன்ஸ்டாக இருந்ததுனால தான் நாங்கள் திருச்சி விட்டு சென்னை ஓடி வந்தோம். இப்போ அகைன் நீங்கள் திருச்சியில் போயிட்டு ஒர்க் பண்ண சொன்னால் என்னால் முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அவர் என்னென்னமோ சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணார். அதெல்லாம் முடியாது, சென்னை விட்டுட்டு திருச்சியில் போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணோன்னா அப்படிப்பட்ட ஒர்க்கே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதெல்லாம் வேண்டாம் கயல், உங்களை மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃபை நான் மிஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் சென்னையிலேயே ஒர்க் பண்ணுங்கள், நான் வேறு யாராவது திருச்சிக்கு அனுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போது அங்கே தானே ஒர்க் பண்ண போகிற? இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னார். என்ன சொன்னான்? உங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்க தான் நான் இதை பண்ணேன், நீங்கள் தான் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னாரு.
அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னேன்? சார், குரு தான் சார் என் லைஃபே. அவனை விட ஒரு பெட்டரான லைஃப் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்படியே சொன்னியா? ஆமா குரு, நீ எனக்கு கிடைச்ச வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிஃப்ட். கரெக்டு தான், எனக்கும் அப்படிதான் நீ. ஆனால் நீ எனக்கு கிஃப்டெல்லாம் கிடையாது. அப்புறம் வைரக்கல், அதுவும் சாதாரணமான வைரக்கல் இல்லை. பழைய படத்துலலாம் வரும்ல, ரொம்ப இந்த சக்தி வாய்ந்த நாகப்பாம்பு கிட்ட ஒரு வைரக்கல் இருக்கும்ல, மாணிக்க வைரக்கல்னு சொல்லுவாங்கள்ல. அந்த வைரத்தை அதுக்கிட்டேருந்து எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த பாம்பு அவங்கள என்ன பண்ணும் தெரியும்ல. அந்த மாதிரி தான் என்கிட்டேருந்து உன்னை யாராவது பிரிக்கணும்னு நினச்சாலே அந்த பாம்பு மாதிரி தான் நான். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? லவ் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மள மாதிரி தான் லவ் பண்ணுவாங்களாடா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, என்னால் உன்னை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடா. நான் என்னதான் ஒர்க் பண்ணாலுமே ஒரு பக்கம் உன்னை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்குள்ளே ஏதாவது சண்டைன்னு வச்சுக்கோங்க, ஏன் சண்டை, எதனால் சண்டைன்னு யோசிப்பேன். இல்லை நம்ம அதிகமாக லவ் பண்ணோன்னா நம்ம ரொமான்ஸ் பண்ணதை பற்றி யோசிப்பேன். நீ என் மேலே கோவப்பட்டனா இவன் ஏன் நம்ம மேலே கோவப்படுறான், யார் மேலே தப்பு, இவன் மேலே தப்பா இல்லை என் மேலே தப்பான்னு யோசிப்பேன். இது எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுன்னா நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பேன். இப்படி உன்னை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டே தான்டா இருக்கேன். நானும் தான். இது எல்லாத்தையும் விட என் ஹார்ட்டில் லேப்டாப் லேப்டாப்னு கேட்குறத விட குரு குருன்னு தான் கேட்குது. ஏய், என்னடி ஃபுல் லவ் ஃபார்மில் இருப்ப போலையே? ஆமாப்பா. பாவா, கனகம் இப்படியே என்னை கூப்பிட்டு இருக்கா இப்போ? கனகாவா? யாரு? மல்லிகையோட தங்கச்சி. அதான் மல்லிகா போயிட்டாளே, இவ தானே இப்போ என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அதனால் அவகிட்ட அடிக்கடி பேசும்போதெல்லாம் அவள் இப்படி தான் பாப்போட்டு தான் பேசுகிறா. என்னடா அப்போ அக்கா இப்போ தங்கச்சியா? ஏய், எனக்கு எப்போவுமே கையில் தான். நல்ல பொண்ணுடி, நல்லா பேசுவா. ஆமாம் ஆமாம், ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உனக்கு நல்ல பொண்ணுங்க தான். ஆமாம், எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்க தான். அவங்க சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. அது பார்க்குறவங்க பார்வைக்கு தப்பாக இருக்குது. அதுக்கு அவங்க சரிடா, அவங்க எப்படி வேணால் கூப்பிட்டுட்டு போட்டோம், அதெல்லாம் விடுடா. இப்போ நம்ம நல்ல மூடில் இருந்தோம், அந்த டாபிக்லேருந்து வெளியில் போக வேண்டாம். சொல்லு, லவ் பண்ணுறாங்க எல்லாருமே நம்மள மாதிரி தான் லவ் பண்ணுவாங்களா? நம்மள மாதிரி தான் லவ் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரில. ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா லவ்வர்ஸுமே ஒன்று தான். இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் 100% லவ் பண்ணாதான் அவங்க லவ்வர்ஸாகவே மாறுவாங்க. அந்த 100% லவ் அதிகமாக ஆக ஒரு 200 300லாம் போகிறப்ப லவ் அதிகமாயிரும்ல. அந்த லவ் அதிகமானதை எப்படி கன்வே பண்ணிக்கணும்னு தெரியாமல் அது அப்படியே பாசிட்டிவாக மாறிடுது. இப்போது அவங்க வேற யார்கிட்ட போய் பேசினாங்கன்னா, இல்லை அவங்க எனக்கு சொந்தமானவங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க, அவங்ககிட்ட போய் சிரித்து பழகுறாங்க, அப்போ அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களா, அப்போ என் மேலே லவ் கம்மியாயிடுமாங்கிற ஒரு பயத்தில் அது அப்படியே பொசசிவ் சண்டையாக போயிடும். அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்ருக்க அந்த 100% லவ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் 50-50 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சண்டை வந்து நீ முன்ன மாதிரி கேரிங்கா இல்லை, நீ முன்ன மாதிரி பாசமா இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிற சண்டை எங்கேயோ போய் கடைசியில் இது வந்து கேரிங் இல்லாதனால வந்த சண்டைன்னு சொல்லலாம். இதெல்லாம் விட இங்கே இருக்க எல்லா லவ்வர்ஸுமே இப்போ கரண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சண்டை என்ன தெரியுமா? இப்போது காலேஜ் படிக்கும் போதோ இல்லை 2 பேரும் இப்போ ஒரே இடத்துல ஒர்க் பண்ணும்போதோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறமேட்டு வேறு வேறு இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் முடித்தவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வேலைக்கு போவாங்கல்ல, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். ஒரே இடத்துல வேலை பார்த்தவங்க வேறு வேறு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். ஏன் தெரியுமா? காலேஜ் படிக்கிறப்ப டெய்லியும் பார்ப்பாங்க, டெய்லியும் பேசுவாங்க, டெய்லியும் மெசேஜ் பண்ணுவாங்க, டெய்லியும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஒர்க்குக்குன்னு போகிறப்ப அப்போ கொஞ்சம் அவங்க டைமிங்லாம் மாறும். ஆஃபீஸ் டைம் போக அவங்கள்ட்ட பேசுகிறது இந்த மாதிரி டைமிங்லாம் மாறும்ல. அப்படி மாறும்போது நீ அப்போ இருந்த மாதிரி என்கிட்ட நீ பேசுறது இல்லை, அப்போல்லாம் நீ நான் மட்டும்தாங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுவா, காலையிலே இருப்ப. ஆனால் இப்போது உன் வேலை தான் முக்கியம், நான் என்ன பண்ணுறது, என் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை போட்டுப்பாங்கல்ல, அது அப்படியே பெரிய பெரிய சண்டையாக போய்
பிரேக்கப் அளவு கூட போயிடும். ஆக மொத்தத்தில் இங்கே இருக்க எல்லாருமே சண்டை போடுறது எதுக்கு தெரியுமா? அந்த 100% லவ். அந்த லவ் கம்மியானாலும் சண்டை போடுவாங்க, அதிகமானாலும் சண்டை போடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா எல்லா லவ்வர்ஸ்குள்ளேயுமே சண்டை இல்லாமல் இல்லை. ஆனால் சண்டை மட்டுமே வந்துட்டு இருந்தா அது லவ்வே இல்லை, அவ்வளோதான். அப்படி பார்க்குறப்ப நம்ம 2 பேரும் ஒரு பெஸ்ட் லவ் கப்புள் புதுசாக இருக்குல்ல? ஏன்னா நீ எவ்வளோ பெரிய லைஃப்பை விட்டுட்டு எனக்காக வந்து இப்படி ஒரு சாதாரணமான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கனால நீ நம்ம லவ்வில் பெஸ்ட்டு. நான் ஏன் பெஸ்ட்டுன்னா, எதுவுமே இல்லைனாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எவ்வளோ பேர் எதிர்த்து வந்தாலும் எந்த இடத்துலையுமே உன்னை விட்டு கொடுத்துடவே மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். உனக்கு புரிஞ்சுதா புரியலன்னே தெரில. குரு, நம்ம எவ்வளோ லவ் பண்றோம்ல? புரிஞ்சிருச்சு. ஆமாம், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம லவ் பண்றத பார்த்து பொறாமப்படணும். ஆல்ரெடி அதானே பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்மளுக்கு பிறக்க போற குழந்தையே நம்மளை பார்த்து பொறாமப்படணும். இது புதுசா இருக்கு. நம்ம 60 வயசுல கூட இதே மாதிரி இதே லவ்வோட இருக்கணும். அவ்வளோதானே? ஆல்ரெடி அப்படி தான் இருக்கோம். 60 வயசுல அப்படியே இருந்துருவோம். ஓகே. ஆமா, இவ்வளோ ஏண்டி உள்ளே வர வச்ச? ஏண்டா? செம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்க போறா பாரு. என்னடா டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது? கயல் சொல்லி வாய முல்ல. பாத்தியா எவ்வளோ ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இங்கேருந்து போவா? டேய், கொஞ்ச நாள்ல போயிடுவாங்கடா. குரு, அவ பாவம்டா. யார் அவளா? நான் தாண்டி பாவம். என்னென்ன வேலைலாம் பண்ணுறா தெரியுமா? குரு வாங்க, ஃபுட்டு வந்துருச்சு. அட வரேங்க போ. இவளுக்கு கட்டில் ஒரு கேடு. எங்கங்க போனீங்க? ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன்னு ஃபுட்டோடய வந்துட்டீங்களா? என்ன ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டு வர வரைக்கும் வீட்டு வாசலில் உட்காந்துருந்தீங்களா? என்னங்க, நான் அப்பயே சொன்னேன்ல, ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறாங்க, 50% ஆஃபரில். இல்லை அம்மா கால் பண்ணாங்களா, அதான் பேசிட்டு வெளியவே உட்காந்துட்டேன். அப்படி நீங்களும் உங்கள் அம்மாவும் என்னதாங்க பேசுவீங்க? அன்னைக்கு மிட் நைட்டில் வரோம், அப்பயும் அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி குடிக்க வரப்போ பார்த்தா அப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஒருவேளை உங்கள் அம்மா நல்லா பேசுவாங்களோ? எனக்கும் அவங்கக்கிட்ட பேசணும் போல இருக்கு. கால் பண்ணி கொடுங்களேன். அம்மா தூங்கியிருப்பாங்க, டேப்லெட் வேற போடுறாங்கல்ல. டேப்லெட் போடுறாங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் டேப்லெட்டே போடாமல் ஒரு நாள் இருப்பாங்கல்ல, அன்னைக்கு கால் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். கண்டிப்பாக. எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன ரொம்ப பிடிக்கும். இது வேறையா? அப்போ டெஃபினெட்லி நான் பேசியே ஆகணுமே. ஓகே, நான் போய் ஃபுட்டு பிளேட்டில் போட்டு கொண்டு வரேன், நீங்கள் உட்காருங்க. எப்படி சமாளிச்சுட்டு போகிறா? சரி, போய் உட்கார், நான் வரேன். என் பிளானை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கியா? வாயை திறந்தாதனோட அசிங்கப்படுத்துவ. இனி நீ வாயே திறக்காதபடி கொஞ்ச நாள் படுத்தே கிடக்கிற மாதிரி உன்னை பண்ணுற. பசிக்குது. ஏங்க, என்னங்க பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. ஆங்குரு, தோ வந்துட்டேன். கொடுங்க. இதுதான் உங்களுக்கு. இது ஸ்பெஷலா கையலுக்காக. ஸ்பெஷலா? ரெண்டும் ஒரே கடையில் தானே வாங்கினீங்க? இருந்தாலும்
கயலுக்கு ஸ்பெஷல். நீங்க இதுவே சாப்பிடுங்க. கையில் இரு. கை கழுவாமல் சாப்பிட்றா, போய் கை கழுவிட்டு வா. பசிக்குதுடா. உள்ளே சுத்தம்லாம் பண்ணிட்டு இருந்தல்ல, போய் கை கழுவிட்டு வா. போடி. கயல் வரட்டும், நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நான் சாப்பிட்றப்ப நான் வாய்ப்பு பார்த்துட்டு இருப்பீங்களா? போய் உங்கள் பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் பாக்க வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு வலிக்கும். ரியா, சூப்பரா இருக்கு. குரு, தயிர் பச்சடி போட்டுக்கோங்க. அந்த கடையில் தயிர் பச்சடி தான் ஃபேமஸ். இதுக்கு எதுக்கு பிளேட்டு? டப்பாவில் வச்சு தான் கொடுக்குறீங்க. ஓ, கடைசியில் உங்களை பிளேட்டு கழுவி விட்டுருவாங்கிறதுக்காக டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? தெளிவு. ஏதோ பெரிய ஹோட்டல், நீங்கள் ஏரியாவில் இருக்க கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிரியாணி. டேய், கொஞ்சம் தண்ணி குடுறா. ஏங்க, என்னங்க என் பிரியாணியை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேணுமா? அந்தாங்க. ஆஹா, அப்போ சாப்பிடுங்க. டேய், எனக்கு போதும்டா. இதுக்கு தான் நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். போ. என்ன இன்னும் எந்த ரியாக்ஷனுமே இல்லை? இந்நேரத்துக்கு வேலையை காட்டியிருக்கணுமே. இதோ காட்டிருச்சுல்ல. என்னாச்சு கயல்? ஒன்றும் இல்லடா, சாப்பிட்டதெல்லாம் ஒரு மாதிரி நெஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வேணா போயிட்டு சோடா வாங்கிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். என்னாச்சு? என்ன அவன் போவான்னு பார்த்தா இவ போறா. என்ன சம்மந்தமே இல்லாம இவ வாமிட் பண்றா. நம்ம அவனுக்கு தானே கலந்து கொடுத்தோம். இப்போ இவ வாமிட் எடுக்கிறான்னா எங்க மிஸ் ஆயிருக்கும்?
உட்காரு. இல்லை நீ படு. ஓஹோ, அப்போ நம்மளை போ சொல்லிட்டு இவன் தான் பிளேட்டை மாற்றி வச்சிருக்கணும். அதனால தான் இப்போ அவ வாமிட் எடுக்கிறா. இவளுக்கும் இது தேவைதான், அனுபவிக்கட்டும். கயல், என்னாச்சு? நேற்று நைட்டு ஃபுல்லாக வாமிட்ரியா, அதான் ஹெட்டேக்காக இருக்கு. வாமிட்டா? எப்போ? எனக்கு எதுவும் தெரியல. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நைட்டு ஒருத்தி முடியாமல் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கா. எதுவுமே கேட்காத மாதிரி நீங்கள் பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. கேட்காம தூங்குறீங்களா இல்லை கேட்டும் கேட்காம தூங்குறீங்களான்னு தான் தெரில. என்னாச்சு கயல், திடீர்னு வாமிட்டெல்லாம்? எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுத்த பிரியாணி தான் காரணம். ஆஃபரில் கொடுக்குறாங்கிறதுக்காக எந்த கல்ல போய் வாங்கினீங்களா? ஷோ கயல், ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கா? நான் ஒரு காஃபி போட்டு கொண்டு வருவா? இல்லை நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், நான் பார்த்துக்கிறேன். கயல் பாரு, நேரம் ஆக ஆக உனக்கு ஃபீவர்லாம் வருது. வா நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வேணால் போயிட்டு வந்துடுவோம். இதுக்கெல்லாமா ஹாஸ்பிட்டலில்? சொன்னால் கேளுடி. நைட்டு வேறு வாமிட் எடுத்துருக்க, இப்போ ஃபீவரு, இருமிக்கிட்டு இருக்க. வாயன் போயிட்டு வந்துடும். ஹாஸ்பிட்டல்னா அப்போ நானும் வரேன் குரு. இரு குரு, அதெல்லாம் எதுவும் வேண்டாரியா. இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, நீங்கள் ஆஃபீஸ் போங்க. நான் வரல. கொஞ்சம் கார்த்திக் சார் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? ஓகே கயல், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்ம போகலாமா? என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ. நைட்டு வாமிட்லாம் வேறு பண்ணல, ஒரு மாதிரியாக இருக்கும். வா போகலாம். பரவாயில்ல, எப்போவுமே பிளான் வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ ஒரு 50% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை வச்சே அடுத்து என்ன வேணுமோ பிளான் பண்ணிக்க வேண்டியதுதான். கயல், இப்போ எப்படி இருக்கு? உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னை வேற வர வேணான்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? இல்லை கயல், நீங்கள் எப்படி இருக்கும்போது எனக்கு மனசே சரியில்லை. நான் கார்த்திக் சாருக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணும்போது நானும் வரலன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்னார்? அவர் எதுவும் சொல்லலை. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? ஃபுட் பாய்சன்னு சொன்னாங்க. நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. பிரியாணின்னு சொன்னான். அதில் தான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. காசு கம்மியாக கொடுக்குறாங்கிறதுக்காக எந்த கடையில் ஆர்டர் பண்ணீங்களோ அந்த கடையோட பேர் தெரியுமா? இல்லை நம்பர் இருக்கா, இல்லை அட்ரஸ் இருக்கா? கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்ன குரு? இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, அது நல்ல கடை தான். அது எப்படிங்க பெரிய கடையில் வாங்கி சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமலாம் போகும்? நீங்கள் கடையோட டீட்டெயில்ஸை கொடுங்க, நான் பார்த்து. குரு விடுடா, எனக்கு தானே இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் 2 பேர் நல்லா தானே இருக்கீங்க. அந்த டவுட்டு தான் எனக்கும். எங்களுக்கு ஒன்றுமே ஆகல, உனக்கு மட்டும் எப்படி ஆகுது? அந்த பிரியாணி மட்டும் தனியாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்களா என்ன? எல்லாம் ஒரு குண்டானில் பண்ண பிரியாணியாக தானே இருக்கும்.
டேய் இங்கே பாரு, அன்னைக்கு மிட் நைட் நம்ம பிரியாணி சாப்பிட போனோம். அன்னைக்கு இந்த மாதிரி நடந்தா நீ என்ன பண்ணியிருப்ப சொல்லு? விடுமா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியாயிடும். ம், சரி, நான் டேப்லெட் போடுறதுக்கு சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னது இது? மருந்து ஸ்மெல் வருது. மாத்திரையா? கையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தா சொல்லியிருந்திருப்பா. அப்போ வேற யார் யூஸ் பண்ணியிருப்பா? இந்தா, சூடாக இருக்க பார்த்து. சரி, நீ அப்படியே படுத்துக்கோ. நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு வரைக்கும் போயிட்டு நமக்கு லஞ்சுக்கு என்னென்னலாம் வேணுமோ வாங்கிட்டு வந்துடுறேன். நான் பிரபா ப்ரோக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் வரமாட்டேன்னு. கொடு. ஏதோ உன்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக லீவ் போட்டேன்னா எதை பார்த்துட்ருக்கா? விட்ரா, ஆஃபீஸ் விஷயமா பார்த்துட்ருப்பாங்க. நீ படுத்துக்கோ, நான் வந்துடுறேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்க ப்ரோ. என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் போய் கேட்கலான்னு பார்த்தேன். வெறும் மாத்திரையை மட்டும் வச்சு கேட்டால் சொல்லுவாங்களான்னு தெரியல. அதான் உங்கள் ஃப்ரெண்டோட மெடிக்கல் இருக்குல்ல, நம்ம ட்ரெஸ்ஸு கடை கீழே. ஆமாம். அந்த மெடிக்கல் இருக்கவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா ப்ரோ? என்கிட்ட மாத்திரையோட கவரும் அந்த மாத்திரை இருந்த அட்டையும் இருக்குது. அந்த அட்டை இருந்தால் போதும் ப்ரோ. அதில் மாத்திரை பேர் போட்டிருக்கா? இங்கிலீஷில் போட்டிருக்கு ப்ரோ. அது போதும் ப்ரோ. அந்த நேமை நம்ம அப்படியே நெட்டில் டைப் பண்ணாலே போதும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஆனால் எனக்கு படிக்க தெரியாது ப்ரோ. ப்ரோ, எனக்கு அந்த அட்டையை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் நெட்டில் பார்க்குறேன், நீங்கள் லைன்லேயே இருங்க. சரிங்க ப்ரோ. ப்ரோ, உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டேன். ஓகே ப்ரோ, ஒரு நிமிஷம். ப்ரோ, இது அனிமல்ஸ் கொடுக்குற டேப்லெட் ப்ரோ. இது எதுக்கு அனிமல்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்க ப்ரோ? வீட்டில் இருக்க பெட்ஸுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக 6 months ஒன்ஸ் இந்த டேப்லெட் கொடுப்பாங்க. இதை கொடுத்தா வாமிட் மூலியமாக எல்லாமே வெளியே வந்துடும். ஆனால் இது எப்படி என் வீட்டு கிச்சன் வந்துச்சுன்னு தெரியல ப்ரோ. கிச்சன்லையா? நேற்று நைட்டு திடீர்னு ரியா எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி ட்ரீட் வைக்கணும்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபுட்டும் வந்தது. ஆனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து டேபிள் வச்சு கொடுக்காம கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை அப்படியே பிளேட்டில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தா. ரியா எதுவும் இதை சாப்பாட்டில் கலந்து கையில் கொடுத்துருக்கலாம்ல, அதனால் கூட கையில் வாமிட் எடுத்துருக்கலாம். ஆமாம் ப்ரோ. அப்போ அவ என்ன தான் டார்கெட் பண்ணியிருக்கா? கையிலுக்கு ஏதாவது கலந்து கொடுத்துருவாளோங்கிறதுக்காக
நான் தான் யாரும் இல்லாதப்ப பிளேட்டை மாற்றிலாம் வச்சேன் ப்ரோ. ப்ரோ, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது பிரியாவை கையும் களமாக பிடிக்கிறதுக்கு. நானே ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். நான் போய் ஃபுட்டு பிளேட்டில் போட்டு கொண்டு வரேன், நீங்கள் உட்காருங்க. ஆ, இதுதான் உங்களுக்கு. இது ஸ்பெஷலாக கையலுக்காக. தயிர் பச்சடி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அவளை விட்டு வச்சா அவள் எங்களை விட்டு வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்பயே போய் அவள் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறேன். No,